ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாட்ஃபுல் மேக்ஸ். இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றின வீடியோ தான். ஓகேங்களா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வந்து எப்படி வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இது ஒரு வீடியோ தான். நான் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்டடி பிளான் வந்து நான் எப்படி ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம வந்து அந்த ஹவுஸ் ஒய்ஃபில் இருக்கவங்க வந்து வேலை வந்து செஞ்சுட்டு வீட்டில் குழந்த இருந்தால் குழந்தையும் பார்த்துக்கிட்டு எப்படி ஒரு 8 மணி நேரம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்சஸ் வந்து இருக்கும். மினிமம் இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸாவது நீங்கள் வந்து படிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாமுக்குன்னு இல்லைங்க, உங்கள்கிட்ட எந்த ஒரு கனவு இருந்தாலும் அதை அடையணும் அப்படின்னா நீங்கள் விடிய காலமாக தான் எந்திரிச்சாகணும். ஓகேங்களா? சீக்கிரம் வந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம் தான். அப்படி இருக்கவங்க நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம வந்து முன்னாடியே வந்து நம்ம வந்து சீக்கிரமே வந்து எந்திரிச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா போதும். ரொம்ப ஏர்லியெலாம் எந்திரிக்க வேணாம். ஒரு 5 to 7. ஓகேங்களா? இது வந்து குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு இல்லை வீட்டில் வந்து குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் இந்த 5 to 7 அப்படிங்கிற இந்த 2 ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த 5 to 7 அப்படிங்கிறது நீங்கள் வந்து சீக்கிரம் எந்திரிச்சா மட்டும்தான் இந்த 2 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி வந்து இதில் வந்து வேறு எந்த இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த இந்த 5 to 7 அப்படிங்கிறது நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சு படிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் இதை வந்து அந்த டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மணி இந்த 2 ஹவர்ஸில் வந்து ஒரு 1 ஹவர் நீங்கள் மேக்ஸ் பார்க்கலாம். காலைல எந்திரிச்சதும் வந்து நீங்கள் மேக்ஸ், தமிழ் இது 2ல் ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஜிஎஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். தமிழும் மேக்ஸும் வந்து ஒரு ஒரு ஆர்வமான சப்ஜெக்டாக வந்து இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு காலையில் அது வந்து கொடுத்துருக்கேன். 7 to 10 அப்படிங்கிறது வந்து இப்போ சாப்பாடு செய்கிறது, காலை சாப்பாடுக்குலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் நீங்கள் ஒரு 7 to 10 அந்த டைம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் காலையிலே உங்கள் வீட்டு வேலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 10 to 11. ஓகேங்களா? 11 அந்த 1 ஹவர் எடுத்துக்கோங்க ஜிஎஸ். அப்போ வந்து நம்ம நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக தான் இருப்போம். அப்போ வந்து கொஞ்சம் தூக்கம்லாம் இருக்காது, நல்லா ஃப்ரீயாக இருப்போம். அந்த 1 ஹவர் வந்து நீங்கள் ஜிஎஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 to 2. அதுக்கப்புறம் திரும்ப வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா ஒரு தடவையாக சமைச்சிடுவீங்க. மற்ற வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா திரும்ப மதியத்துக்கு ஒரு தடவை சமைக்கிற மாதிரியும் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த 11 to 2 வந்து லஞ்சுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அந்த 2க்குலாம் நீங்கள் சாப்பிட்றது, பாப்பா இருந்தாங்கன்னா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிவிடுறது எல்லா வேலையும் முடிச்சுடுங்க. இந்த 2 to 5 அந்த 3 ஹவர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 3 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டு ஜிஎஸ் அதில் ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கலாம். தமிழ் வந்து ஒரு 1 ஹவர் படிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5 to 7. ஓகேங்களா? திரும்ப வந்து குழந்தைங்களாம் உங்களுக்கு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூல்லேருந்து வந்துருவாங்க. அவங்களுக்கு அதுக்கு அடுத்த வேலைகள் பார்க்கணும். அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 7 to ஒரு 7:30. இந்த 7 to 7:30ங்கிறதையும் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் உங்களோட பிஸியான ஒர்க்லேருந்து இந்த ஒரு 1/2 அன் ஹவரை எடுத்து ஒரு மேக்ஸ் ஒரு 1/2 அன் ஹவரில் என்ன பார்க்க முடியும்? ஒரு 5 சம் பார்த்துக்கலாம். அப்புறம் 7:30 to 10 வரைக்கும் இந்த டின்னர். ஓகேங்களா? உங்களோட ஈவினிங் சாப்பாடு, குழந்தைய தூங்க வைக்கிறது, இல்லை மற்ற வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு 10 மணிக்கெலாம் வந்து படிக்க உட்காந்துருங்க. ஓகேங்களா? திரும்ப 10 to 11 ஒரு 1 1/2 ஹவர்ஸ் தான். ஓகேங்களா? 1 1/2 ஹவர்ஸில் வந்து உட்காந்திங்கன்னா போதும். அதில் ஒரு 1/2 அன் ஹவர் தமிழ் படிச்சுட்டு இங்கே இந்த மேக்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போதும். இந்த பிளான் படி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா தமிழுக்குன்னு உங்களுக்கு 3 ஹவர்ஸ் கிடைக்கும். மேக்ஸ்க்கு வந்து 2 ஹவர்ஸ் கிடைக்கும். ஜிஎஸ்க்கு வந்து 3 ஹவர்ஸ் கிடைக்கும். இந்த பிளான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.